வாசன் ஜி கே வாசன் தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார், வாழ்த்துக்கள் சார். பிரதீபா காவேரி கப்பல் மீண்டும் கடலுக்குள் இழுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை பற்றி சொல்லுங்க சார். கரைதட்டிய கப்பலை மீட்கும் பணி இன்று மாலை வெற்றிகரமாக முடிவடைந்தது. கப்பல் கடலுக்குள் செல்ல துவங்கி இருக்கிறது. தொழில்நுட்பம் வாய்ந்த மிக நுட்பமான இந்த கடின பணியை வியூகம் அமைத்து சிறப்போடு செயல்படுத்திய மீட்பு பணி நிறுவனத்திற்கும் மற்றும் இதிலே சம்பந்தப்பட்ட துறைகளுடைய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே மிக முக்கியமாக கடந்த 10 நாட்களாக பொறுமை காத்து பல்வேறு நிலைகளிலே இந்த பணிக்கு உதவிய மீனவ நண்பர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்போது இந்த கப்பலில் இருந்து உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகள் வழங்க என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன? உங்களுடைய அமைச்சகத்தின் சார்பில் என்ன முயற்சிகளை செய்யவிருக்கிறீர்கள்? இந்த நேரத்திலே கப்பலில் இருந்து தப்பிக்க முயன்று இறந்து போன 6 மாலுமிகளுடைய சிறப்பான கடல் பணிவை நினைவு கூறுவது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நஷ்ட ஈட்டை முழுமையாக அவர்கள் பணி செய்த உரிமையாளர்களிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும். சென்னை ஹைகோர்ட்டிலே வழக்கு இது சம்பந்தமாக நிலுவையிலே இருக்கின்றது என்றாலும் கூட கப்பல் துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையிலே அந்த பணியை மேற்கொண்டு முறையே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நஷ்ட ஈடை வாங்கி தரும் என்பதை என்னால் உறுதியாக இந்த நேரத்தில் கூற முடியும். சார், இந்த கப்பலை மீட்பதில் என்ன விதமான சவால்களை துறைமுகம் எதிர்கொண்டது, என்ன விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன சொல்லுங்களேன் சார். கடல் சீற்றம், இயற்கை, சுற்றுச்சூழல் இவைகளுக்கு நடுவிலே இந்த கடினமான நடைபெற்றது என்பதுதான் உண்மை நிலை. கப்பலிலே 365 டன் கச்சா எண்ணெய் இருந்தது. எண்ணெய் கசிவு இல்லாமல் இந்த பணி வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கின்றது. தொழில்நுட்பம் வாய்ந்த இந்த பணியை வியூகம் அமைத்து மிக ஜாக்கிரதையான முறையிலே செய்திருக்கின்றார்கள். கப்பலிலே சுமார் 9000 டன் தண்ணீர் இருந்தது. அதை வெளியேற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தபோது அதை சுமார் 8 பம்ப் செட் மூலம் முறையே வெளியேற்றப்பட்டது. சுமார் ஒரு 7500 டன் தண்ணீர் வரை வெளியேற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதே போல மீனவர்களுக்கு அதிக பாதிப்பு இல்லாமல், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு சவாலாக இந்த பணியை சால்வேஜ் டீம் செய்திருக்கின்றது என்பது ஒன்று. சார், இதே போன்ற சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் ஏற்படும் நிலையில் என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடைமுறைகளை துறைமுகம் மேற்கொள்ளவிருக்கிறது? என்ன காரணம் என்றால், இந்த கப்பல் தரைதட்டிய போது ஆரம்ப கட்டத்தில் துறைமுகம் உடனடியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருக்க என்ன முயற்சிகளை துறைமுகம் எடுக்கவிருக்கிறது? துறைமுகத்தை பொறுத்தவரையிலே இது போன்ற புயல், சூறாவளி காற்று போன்ற நிலை ஏற்படும் போது, இயற்கை சீற்றம் ஏற்படும் போது துறைமுகம் எல்லா விதமான பணிகளுக்கும் தயாரான நிலையிலே இருந்த காரணத்தினால்தான் எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருந்தது என்பதை நான் முதலிலே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த கப்பலை பொறுத்தவரையிலே இந்த கப்பலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டது இந்த கப்பல் என்பதையும் நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். சார், இந்த கப்பல் ஏற்கனவே அக்டோபர் மாதத்திலேயே காலாவதியான கப்பல் என்று சொல்லப்படுகிறது. இம்மாதிரி காலாவதியான லைசன்ஸ்களுடன் கூடிய கப்பல் சென்னை துறைமுகத்திற்கு வெளியிலோ அல்லது அருகிலோ நிறுத்தப்படாமல் தடுக்க, அப்படி அவை நிற்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க எதிர்காலத்தில் என்ன விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சார்? பொதுவாக இது போன்ற கப்பல்கள் சான்றிதழ் இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை அமைச்சகம் எடுக்கும். அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த கப்பலை பொறுத்தவரையிலே இந்த சம்பவம் நடந்த உடனேயே அடுத்த நாளிலிருந்து விசாரணை துவங்கி இருக்கின்றது. 1 மாதத்திற்குள் விசாரணையுடைய முடிவு வெளிவரும். உண்மை நிலை வெளிவந்த பிறகு சட்டத்தின் அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சார், இந்த கப்பல் தற்போது கப்பல் வாணிப கழகத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. நீதிமன்ற விசாரணைக்காக அங்கே நிறுத்தப்படுகிறது. இந்த கப்பல் எங்கே நிறுத்தப்படும்? இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் சார்? கப்பலை பொறுத்தவரையிலே ஏற்கனவே நீங்கள் இந்த தொலைக்காட்சியிலே கூறிய சென்னை துறைமுகத்துடைய வெளிப்பகுதியிலே
நிறுத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கை மனதிலே வைத்துக் கொண்டு டிஜி ஷிப்பிங் இந்த கப்பல் நாளை அல்லது நாளை மறுதினம் எங்கே செல்ல வேண்டும், எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று சார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். எங்களுடன் தொடர்பு கொண்டு பொறுமையாக பல தகவல்களை தெரிவித்தீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார்.